வணக்கம். சொல்லுங்க. மாசானத்து எங்கள் குடும்பம் இந்து மதத்தைச் சேர்ந்தது. நான் பெரியாரால் ஈர்க்கப்பட்டு நாத்திகராக இருந்தேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோட்டீஸை பார்த்து இஸ்லாமும் இனிய மாற்றம் என்கிற அந்த சொற்றொடர் என் உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. சில பேர்கள் ஆண்டவர் என்கிறார்கள், சில பேர் கடவுள் என்கிறார்கள், சில பேர்கள் இறைவன் என்கிறார்கள், சில பேர் அல்லாஹ் என்கிறார்கள். நான் பள்ளிக்கு சென்றால் எப்படி தொழுக வேண்டும், எப்படி வழங்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் கடவுளுக்கு ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் முக்கியமாக விளங்கிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாவா, சிவனா, முருகனா, இயேசுவா அதை விட்டுருவோம். முதல்ல விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்மை ஒருத்தன் படைச்சிருக்கிறான். கண்டிப்பாக ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். இந்து ஒரு ஆள், முஸ்லீம் ஒரு ஆள் படைச்சிருக்க முடியாது. எல்லாரையும் ஒருத்தன் தான் படைச்சிருக்கேன். ஒரு ஜோடியில் தான் வந்திருக்கிறோம். விஞ்ஞான பிரகாரம் எடுத்துக்கிட்டா ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான் எல்லாரும் பிறந்திருக்கோம் என்று சொன்னால், அந்த பொம்பளை யார் படைச்சான்னு அவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர, இணைய படைச்சது சிவன், உனைய படைச்சது அல்லா, உனைய படைச்சது முருகன், உனைய படைச்சது இயேசுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அவன் யாருன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் ஆக வேண்டியில்லை. அனைத்தையும் ஒருவன் தான் படைத்தான் என்ற பேசிக் முதல்ல வழங்கணும். இரண்டாவது இப்போ நம்ம இந்தியான்னு ஒரு நாடு வச்சிருக்கிறோம். இந்த நாடெல்லாம் இந்த கோடு போட்டது நம்ம தான். இதெல்லாம் சேர்ந்து உருண்டை. இந்த மொத்த உருண்டையே ஒருத்தன் தான் படைச்சிருப்பான். தமிழ்நாட்டை ஒருத்தன் அறுத்து தனியாக படைச்சு, கர்நாடகாவை தனியாக படைச்சு, ரெண்டு ஒட்டி வைக்கல. மொத்தமாக இந்த பூமி ஒரு உருண்டை. இந்த மொத்த உருண்டையையும் ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். அதாவது உருண்டை என்னென்ன, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கடல்கள் உள்பட எல்லாத்தையும் சேர்ந்த அந்த உருண்டையை ஒருத்தன் தான் படைச்சிருக்கணும். யார் நம்மை படைத்தானோ, அனைத்து ஜீவராசிகளையும் யார் படைத்தானோ, நீங்க வாழுகிற பூமியை யார் படைத்தானோ, இந்த பூமியில் உள்ள எல்லா வசதிகளையும் யார் உண்டாக்கினானோ, இதுக்கு மேலே உள்ள கிரகங்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த பேரண்டத்தை எவன் படைத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் தான் கடவுளா இருக்க முடியும். இதை வழங்க அல்லாஹ்வுக்கு பேரு ரெண்டாவது விஷயம். அவனுக்கு வைக்கிற பேர் என்னங்கிறதை விட இப்படி இருந்தா தான் கடவுள் நம்பிக்கை. எப்படி இருக்கணும் நம்ம நம்பிக்கை? ஒரு கடவுளை நம்புவதாக இருந்தால் எல்லாத்தையும் படைத்தவன் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தா அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். இப்போ உதாரணமா இயேசு கிறிஸ்தவர்கள் வருத்தப்பட்டு கூடாது, நான் சொல்றது புரிஞ்சுக்கிறது சொல்றேன். இப்போ இயேசுநாதர் கடவுளுங்கிறாங்க. அவர் ஒரு 2017 தான் வருஷம் போடுறாங்க. 2017 என்ன வருஷம் இது? கிபி, கிறிஸ்துவுக்கு பின் 2017. அப்ப 2017 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தி 2000 கடவுள் எல்லாத்தையும் படைச்சவரா இருந்தா அதுக்கு முந்தி, அப்ப அதுக்கு முந்தி அவர் அம்மா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தியும் மனித குலம் இருந்திருக்கிறது. அதுக்கு முந்தி இந்த பூமியும் சூரியன் இருக்கு சொன்னால் அதை நோக்கி ஓடுறது தாண்டி இதை கடந்துடணும். இதுல நிப்பாட்டணும் சொன்னா இது எப்படி 2017 வருஷம் தான் ஆகுது. முகமது நபி கடவுள் நாங்க சொன்னிட்டு வைங்களேன், அது பொய். ஏன்? அவர் 1400 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முந்தி இருந்துச்சு. முகமதுக்கு அப்பா இருந்தார், அம்மா இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாரு? அவங்களே ஒருத்தர் படைச்சிருப்பாரு. அப்படித்தானே போகணும். அப்ப எங்க போய் முடிக்கணும்? லாஸ்ட்ல போய் முடிக்கிறதா இருந்தால் வரலாற்றில் உள்ளவர்களை கடவுளாக்க முடியுமா? யார் இவர் அப்பாங்கிறிய, இவர் மகங்கிறிய, இவர் பொண்டாட்டிங்கிறீங்க. இது எப்படி இவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்கன்றது காட்டுத. நீங்கள் அந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு பேரு ரெண்டாவது வச்சுக்கிறீங்க. பேரை விட்டுப்பட்டு என்ன தன்மை இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன தன்மையா இருக்கணும்? இந்த வரலாற்றுக்கெல்லாம் முந்தியவராக அவர் இருக்கணும். இந்த வரலாறுக்குள்ள அடங்கக்கூடாது. இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார், ஒரு கடவுளை பத்தி இவருடைய பொண்டாட்டி அவருங்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த பொண்டாட்டிக்கு அவருக்கு முன்னாடி அந்த பொண்டாட்டி இருந்திருக்காண்டாவது. கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டிங்கிறீங்க, ஒரு மனைவிங்கிறீங்க. அப்ப அந்த மனைவியை இவருக்கு முந்தைய அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப இவர் படைக்கல. அப்படின்னா அந்த மனைவியை படைச்சது யாரு? மனைவி இவரையும் யாரா படைச்சிருப்பாங்கல்ல. அப்ப ரெண்டு பேராச்சு. அப்ப அவருக்கு மகன்கிறீங்க, அவருக்கு அண்ணங்கிறீங்க, மச்சாங்கிறீங்கன்னு சொன்னா இது எப்படி இந்த அந்த பேரண்டத்தை படைச்சிருக்க முடியும்? படைப்புக்குள்ள வரலாற்றுல முதல் மனிதரை படைத்த பிறகு பாக்கி எல்லாம் சங்கிலியா வந்துகிட்டே இருக்கிறது. முதல் ஜோடியை கடவுள் படைச்சிட்டாருலங்க, அதுக்குள்ள அனைவரும் சங்கிலி தொடரா வந்துகிட்டே இருக்கிறோம். அதில் நான் ஒருத்தனா இருக்கேன்னு வைங்களேன். என்னை மதிக்கக்கூடியவர்கள் நான் செத்த பிறகு என்னை கடவுள், அது போய் தானே? நான் செத்து போயிடுறேன், என்னை சில பேர் மதிக்கிறாங்க, மதிச்சு என்ன செய்றாங்க, அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி புகழ்ந்து சொன்னாங்கன்னா அது மையா இருக்குமா? அட நானே பிறந்திருக்கேன். ஒருத்தன் பிறந்தான், ஒருத்தன் இறந்தான், முடிஞ்சு வச்சு கடவுள் இல்லைங்கிறது. கடவுள் இல்லைங்கிறது பிறந்திருக்கான்ல. அப்ப பிறப்பும் இல்லாம இறப்பும் இல்லாம இருக்கணுமா இல்லையா?
அப்ப அவனுக்கு முடிவே இருக்கக்கூடாது, ஆரம்பமும் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கணும்னா, கடவுள்ங்கிறது கண்டிப்பா கடவுள் இல்லாம இந்த பிரபஞ்சம் உண்டாகவில்லை. அவர் யாருன்னா பேரை விட்டுருங்க, அல்லாஹ் அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. இந்த தன்மை உடையவராக தானே கடவுள் இருக்கணும். அதை மட்டும் செஞ்சுப்பாங்க. எதை தன்மை இருக்கணும்? கடவுள் அனைவரையும் படைத்தவராக இருக்க வேண்டும், அனைத்து பொருள்களையும் படைத்தவராக இருக்க வேண்டும். அவர் அதுக்கு முந்தையே இருந்து கொண்டே இருக்க வேண்டும், வரலாற்றுக்குள் வந்துவிடக் கூடாது. அவருக்கு தாய் தந்தை இருந்து அவங்க கடவுளாயிருவாங்க. கடவுளுக்கு அப்பா இருந்தான்னு வைங்களேன், அந்த அப்பனை கடவுளா இருந்துட்டு போயிடலாமே. இவர் கடவுள், அந்த கடவுளே ஒருத்தன் பெத்தெடுத்தான்னு சொன்னா அவன் தான் கடவுள். அப்ப அவனுக்கு அப்பனை சொல்லு, அவனை யார் படைச்சா? அவனுக்கு ஒரு அப்பா இருந்தா அவன் கடவுள் இல்லை, அவனுக்கு ஒரு அப்பா இருந்தா அவனுக்கு கடவுள் இல்லை. அப்ப யார் ஆதியிலேருந்து ஆதியா இருந்துகிட்டு இருக்கிறான்னு அவன் தான் கடவுளா இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு கடவுள் என்றால் ஒரு ஆடு போடுகிற குட்டி ஆடாத்தானே இருக்கும், மாடு போடுற குட்டி மாடாத்தானே இருக்கும், மனுஷன் போடுற குட்டி மனுஷனா தானே இருக்கணும். கடவுளுக்கு புள்ள குட்டின்னு வச்சீங்கன்னா பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடவுளா தான் இருக்கணும். பேசிக்க என்னன்னு கேட்டா, நீங்கள் அல்லான்னு சொல்லணுமா, இயேசுன்னு சொல்லணுமா, கர்த்தர்னு சொல்லணுமா, அதுக்குள்ள போகிற ரெண்டாவது வச்சுக்கிறங்க. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இவர்கள் எல்லாம் இந்த படைக்கப்படுவதற்கு பின்னாடி தானே வர்றாங்க. அனைத்தையும் படைத்த ஒருவர் தானே கடவுளா இருக்க முடியும். இதுக்கு படைப்புக்குள்ள சங்கிலி தொடருக்கு உள்ள வரக்கூடிய ஆட்களை நம்ம எப்படி கடவுள்னு சொல்றோம்? அப்படி நினைத்து பார்த்தால் ஏக பரம்பொருள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தன்மை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தன்மைக்கு உடைய அடிப்படையில் கடவுளை சொல்லுது. இஸ்லாமிய கடவுள் கொள்கை என்னன்னு கேட்டா, அவர் ஐயாவே சொன்னார், கடவுள் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை, கடவுளுக்கு தாய் இல்லை தகப்பன் இல்லை, அதனால அண்ணன் தம்பி கூட இல்லை. தாய் இல்லை தகப்பன் இல்லைன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க. கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லை, அதனால பிள்ளையும் கிடையாது, அப்ப பேரனும் கிடையாது. அப்ப கடவுளுங்கிறவன் ஒரு தனி, அவனுக்கு ஜோடியாக ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான். அப்படியான ஒரு சூப்பர் பவராக கடவுளை நம்புவதுதான் சிறந்தது. நம்ம அந்த நம்பிக்கை பிரகாரம் உள்ள வார்த்தை எதற்கு அதெல்லாம் சொல்லிக்கிறங்க. அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா சொன்னால் நாம நம்புறது கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா இதை போய் கடவுளுங்கிறீங்க. உதாரணத்துக்கு இது என்னை படைச்சா, நான் இதை படைச்சேன்னா, இதை நான் படைச்சிருக்கேன், இது என்னையே படைக்கல, இந்த அண்ட சராசரத்தில் இது படைக்கவில்லை, இந்த பிரபஞ்சத்தை இது படைக்கவில்லை, நாம ஒன்றை படைத்துக் கொண்டு அதை கடவுள் என்று சொன்னால் இது எப்படி கடவுளை புரிகிற தன்மை? அவ்வளவுதானா? கடவுள் அவ்வளவுதானா? இப்பதானா நம்ம செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருக்கிறது, நம்மளா ஒருத்தர் கடவுள் ஆயிடுச்சோம், கடவுள் ஆயிருங்கிறோம். எப்படி இது ஆகும்? அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஒரு கடவுளை நம்ப சொல்லுகிறது. அந்த கடவுளுக்கு அரபியில அல்லான்னு சொல்றாங்க. நீங்க அரபியில சொல்ல விருப்பம் இல்லாட்டி எந்த பாஷைனாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா அது என்னவா இருக்கணும்? இந்த தன்மை இருக்கணும். கடவுள் நம்புறாந்தா இவங்கெல்லாம் இல்ல, நேற்று பிறந்தவர், தாய் தந்தைக்கு பிறந்தவர், பொண்டாட்டி கூட வாழ்ந்தவர்லாம் கடவுளா இருக்க முடியாது, ஒரு பரம்பொருள் இருக்கிறாரு. அதை காம்பரமைஸ் இல்லாம இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. வேற எந்த மதத்துல அப்படி இருந்தா அது கூட நீங்க ஏத்துக்கிறங்க. எங்கேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு? இப்படித்தான் இருக்கணும். கடவுள் என்பவர் அவர் தான் ஸ்டார்டிங், அவரை தவிர எதுவும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நாங்க இஸ்லாத்துல அல்லான்னு சொல்றோம். வேற வேற இது நாங்க சிவன் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு கேட்டா, சிவன்கிறது அவருக்கு மனைவி இருந்ததாக நீங்க நம்புறீங்க. அப்படி அவர் எப்படி நம்ம கடவுள் முடியும்? கடவுளுக்கு நாங்க மனைவி இல்லைங்கிறோம். அப்ப அந்த சிவன் என்கிறது அவரை குறிக்கவில்லை. சிவனுக்கு புள்ள இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, கடவுளுக்கு நாங்க புள்ள இல்லைங்கிறோம். அப்ப புள்ளையே இல்லாத ஒருத்தரை நாங்கள் கடவுளுங்கும் போது நீங்க சிவனத்தை அல்லான்னு சொல்றீங்களோன்னு கேட்டா இல்ல. ஏன் இல்லைங்கிறோம்? நீங்கள் நம்புகிற நம்பிக்கை பிரகாரம் சிவபெருமான் அவர்களுக்கு பார்வதின்னு மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு விநாயகர் முருகன் சொல்லி பிள்ளைங்க இருந்தாங்க. அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் இது முஸ்லீம்கள் நம்புகிற அல்லாவை குறிக்கல. முஸ்லீம்கள் நம்புகிற அல்லாவுக்கு மனைவி கிடையாது. முஸ்லீம்கள் யாரை இறைவன்கிறாங்களோ அவனுக்கு புள்ள குட்டி கிடையாதுங்கிறோம். அப்படி வந்துருது. இயேசுவை கடவுள்னு சொன்னார்கள், ஆனால் அங்கே இதே கேள்வி வரும். இயேசுவுக்கு ஒரு தாயார் தேவைப்பட்டாங்க, தகப்பன் இல்லாவிட்டாலும் தாயார் வயிற்றிலிருந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அப்ப கடவுளுக்கு தாயார் இல்லாத ஒருத்தர் தான் கடவுள், இவராக இது இருக்காது, இவரை கடவுள்னு சொல்ல இயல, என்னடா இவர் அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த இலக்கணத்துக்கு உட்பட்ட ஒருவரை நீங்கள் கடவுளா ஏத்துக்கிறங்க. நபிகள் நாயகம் அரபு நாட்டில் பிறந்ததுனால அரபியில் அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அரபியில சொல்லாமல் வேற பாஷையில சொன்னாலும் அது வரலாற்று பாத்திரங்களை குறிக்காம இருக்கணும். இந்த அவர் இவரும் குறிக்காம இருந்துக்குமே ஆனால், இந்த தன்மை உள்ளவரா இருப்பேயானால் அது மாதிரி நீங்க சொன்னாலும் நீங்கள் கடவுளை ஏத்துக்கிட்டீங்க ஆகும். இதுதான் அடிப்படை. சொல்வது என்ன பேரை சொல்வதுங்கிற முக்கியம் கிடையாது, இந்த தன்மை இருக்கணும்.
இந்த தன்மை இருக்கனே. நம்மளை எல்லாம் படைத்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அவர் படைத்தார் என்று நம்பினா தான் கடவுளை ஏத்துக்கணும்னு அர்த்தம். இல்லாட்டி நம்மளோட மட்டமா போயிடுறாரு கடவுள்.